நேத்தைக்கு ஒரு காங்கிரஸ் தொண்டன், இல்லை பக்தன்னே சொல்லலாம், அந்த மாதிரி ஒருத்தனை பார்த்த நம்மளோட ஃப்ரெண்டு தான். இப்போ கொஞ்ச நாளாக நம்மள்கிட்ட பேசுறதில்ல. அதாவது காங்கிரஸ் திமுக முதுகில் குத்திட்டு தாவேக்காவில் போய் சேர்ந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் அந்த பக்தர் நம்மள்கிட்ட பேசுறதில்ல. சரி, நேற்றுக்கு எதார்ச்சியாக பார்த்தேன். பார்க்கும்போது என்ன இருந்தாலும் நண்பன், அரசியலுக்காக நண்பனை நம்ம இழக்கக்கூடாதுல்ல. என்னடா, காங்கிரஸ் ராகுல் காந்தி அவர்களை தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லுது, உங்கள் தாவேக்கா கட்சி வேற, விஜய் தான் பிரதமர் வேட்பாளர் அப்படிங்குது, என்னடா நடக்குது அப்படின்னு கேட்டால் வண்டையாக திட்டுறான், எல்லாரையும் திட்டுறான், காங்கிரஸையும் திட்டுறான், தாவேக்காவும் திட்டுறான். சொல்கிறான் அந்த மாதிரியானுங்க, அவங்க ஒழுங்காக இருந்த இடத்துல இருந்திருந்தாலும் அது கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருக்கலாம். ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும்தான் கொஞ்சம் காங்கிரஸ் கொஞ்சம் அங்கங்கே தெரிஞ்சிட்டு இருந்தது, அதே அழிக்கணும்னு நினச்சிட்டாங்க. இப்போது இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை அப்படின்னு ஆயிட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறதுலே தெரில நண்பா. இப்போ காங்கிரஸில் இருக்கணுமா வேண்டாமான்னு வேறு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா இந்த காங்கிரஸ்க்காக தான் நான் உங்ககிட்ட சண்டையை போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காங்கிரஸ் பண்ணுற கூத்தையெல்லாம் பார்க்கும்போது பேசாமல் எல்லா கட்சியை தலைமொழிக்கிட்டு பேசாமல் வீட்டில் இருந்துடலான்னு தோணுது. இத்தனை வருஷம் நான் கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருஷமாக இந்த காங்கிரஸ் கட்சியை பின்னாடி போகிறேன். ஆனால் இவங்க அரசியல் லாபத்துக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு 3 மாத குமுறல்களை எல்லாம் நேற்றை கொட்டி தீர்த்தாங்க. என்ன சொல்கிறேன்னு தெரியல. இது என் நண்பனோட கதை. ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டன்ட்டையும் போயிட்டு கேட்டால் இதை விட அதிகமாக குமுறுவாங்க போல இருக்குது.